கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இப்போ அந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறவங்க 1,15,00,000 பேர். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. எனக்கு வரல, உனக்கு வரல, உனக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு உறுதிமொழி கொடுக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அது சரி செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக சென்றடையும். இதெல்லாம் தலைவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒண்ணு செஞ்சுட்டு வராரு. தலைவர் சொல்றத செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த பக்கம் நாம சொன்ன வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், சாதனைகளை நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் யாரு? அவர் பேர் மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது. அதாவதுமா 10 வருஷம் மோடி இந்தியாவை, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மசால் வடை. மோடி சுடுறது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா, வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா. நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க. இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்ல எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட் மாத்துங்க அப்படின்னாரு. போட்டோ காட்டுங்க. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும்,